எடிட்டரா உங்களோட ஒரு முதல் படம் வந்து எங்க தொடங்குச்சு? என்னோட மேட்டு தெருவில் தான். ஒரு படம் வந்து 10 மணி நேரத்துல வந்து நீங்க எடுத்திருக்கீங்க. அதுக்கேற்ற கதை பண்ணோம். ஒரே வீட்டுக்குள்ள கதை பண்ணி நம்ம சிங்கமணி சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஆனால் அவர்கிட்ட சொல்லும்போது அப்படி பார்த்தாரு, யாரா நீ எப்படா பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு கேட்டாரு. இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு 11 hours ஷூட் பண்ணி அது கின்னஸ் ரெக்கார்ட் வாங்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? இன்னொரு நாள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மீச்சு பிளான் பண்ணணும். பட் அதுக்கு டைம்லாம் தான் விட்டுட்டேன். ஒரு ரன்னிங்கில் வந்து ஹீரோ வந்து ஒரு ஜம்ப் பண்ணி எத்தி அடிக்கணும். அதில் கீழே மெத்த போட்டிருந்தாங்க. அதை மிதிச்சு அடிக்கும் போது மெத்த விளையிடுச்சு. நான் கீழே வந்து இந்த ஜவ்வு விளையிடுச்சு ஃபர்ஸ்ட் நாளே. அப்பா அம்மாங்கள யாருக்கும் பிடிக்கல எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டு வரவே பிடிக்கல. நான் எல்லாத்தையும் வேணாம் சொல்லி தான் நான் சென்னைக்கு வந்தேன். நீங்க டைரக்டரா ஒர்க் பண்ண எல்லா படங்கள்லயும் போட்ட காசு திருப்பி எடுத்துட்டீங்களா? ஒரு 70% எடுத்திருக்கேன். 30% லாஸ் தான். ஒரு டைரக்டரா 3 படம், எடிட்டராக வந்து 6 படம் பண்ணியிருக்கேன். இப்போ நடிகனா வந்து நான் பண்ண படத்தில் நான் தான் ஹீரோ. ஏன்னா கவட்டை படத்தில் பசங்க தான் ஹீரோ. கேமரா பண்ணி அங்கே மார்க் கொடுத்து நிற்க வச்சிருவோம். அங்கே இங்கேன்ட்டு சொல்லிட்டு நான் போய் உட்காரக்குள்ளேயும் இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. எல்லா டைரக்டருமே திட்டுறாங்க, வைக்கிறாங்க. நீங்க திட்ட மாட்டீங்க அப்படின்னு என்ன தான் கேட்டிருக்காங்க. ஐஷு, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா. போலீஸ் ஃபேமிலி, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய், கிளாஸ்மேட் போன்ற திரைப்படங்களில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்த நடிகர், இயக்குனர் மற்றும் பட தொகுப்பாளர் MS செல்வா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் போலீஸ் ஃபேமிலி. ஸோ ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல ஒரு எடிட்டராகவும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு ஆக்டராகவும் நடிச்சிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ஒரு ஹாப்பியான மூமெண்ட் எல்லாமே நடந்தது. ஸ்பாட் நடந்தது. நான் நடிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி நான் வந்து எடிட்டராக தான் கமிட் ஆனேன். ஸ்பாட்டு போனதுக்கு அப்புறம் தான் டேரக்டர் சொன்னார், ஒரு கேரக்டருக்கு பண்ணுங்கன்னு சொல்லி. எனக்கு அங்கே தான் எனக்கு தெரியும் நடிக்க போகிறேன்றதே. ஓகே. அப்போ எனக்கு அப்போ என்ன கேரக்டர்னு கேட்டேன். ஆக்சுவலி சொல்லும்போது எனக்கு பெருசாக தெரியல. ஒரு சின்ன வயசு நடிக்க வச்சாங்க, நடித்தேன். பார்த்தா படம் ஃபுல்லாகவே இருக்கின்றது எனக்கு அப்புறமா தெரியும். அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வந்து டேரக்டருக்கு நன்றி சொல்லலாம். சார், நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? இல்லைங்க, நான் எடிட்டராக மட்டும் ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களா? இல்லை ஓகேங்க நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு உடனே அந்த கூப்பிடும்போது கண்டிப்பா நம்ம அதை பண்ணிதான் ஆகணும். அல்ல எல்லாத்துக்கும் நம்ம டெக்னீஷியனாக இருந்தாலுமே ட்ரெயிலில் மொத்த காமிக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். எல்லா பேத்துக்கும் இல்லை, சில பேத்துக்கு ஆசை இருக்கும். ஆக்சுவலி எனக்கு நடிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதனால கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்ல. அதனால ஓகே அப்படின்ட்டு ஒன்றுமே சொல்லலை, எடுத்தவொடனே சரி தான் பண்ணுறேன் அப்படின்ட்டேன். ஓகே, நல்லா பண்ணியிருக்கோம் எல்லாம் சொன்னாங்க. நல்லா ஹாப்பி பண்ணிருக்கீங்க. முதல் படி ஹாப்பியா இருக்கு. ஸோ டேரக்டர் வந்து உங்களை டேரக்டா கால் பண்ணியிருக்காரு. எதனால பர்டிகுலரா வந்து இந்த கேரக்டர் நீங்க தான் நடிக்கணும்னு சொல்லி கேட்டாரு? மேபி வந்து ப்ரீவியஸா உங்க படங்கள் பார்த்துட்டு கூப்பிட்டுருப்பாரோ? ஆமா. ஆக்சுவலி எனக்கு நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதுல இந்த சீன் பார்த்துட்டு அவர் மைண்ட்ல செட்டில் சரி நடிக்க வைக்கலாம்னு மைண்ட் செட் இருந்திருக்கு. அதை எனக்கு ஸ்பாட்ல வந்து தான் சொன்னாரு, இந்த மாதிரி கேரக்டருக்கு நீங்க பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சரி சார் பண்றேன். அது எப்படி நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். இல்லை நான் பார்த்துருக்கேன், அது நிறைய ரீல்ஸ் பண்ணிப்பேன். ரீல்ஸ் நிறையா பண்ணுறதுனால அது வேற பார்த்துருக்காரு. பார்த்த உடனே மைண்ட் செட் அவருக்கு, சரி எடிட்டர் நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு. அதை ஸ்பாட்டில் கேட்டார். ஓகே பண்ணோம். அது நல்ல முறையாக வந்திருக்கு. அண்ட் இப்போ நம்ம நடிக்கிற படத்தையே நம்ம எடிட் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ நீங்கள் எடிட்டராக உட்காரும் போது எப்படி உங்கள் சீனை மட்டும் அப்படியே பார்த்து எடிட் பண்ணி லென்த்தியாக வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா எப்படி? இல்லை, அது ஆக்சுவலி அது அந்த ஆசை இருக்கும். ஆனால் நம்ம படத்துக்கு தேவையான விஷயம் இருக்குல்ல, அதனால என் சீனாக இருந்தாலும் கட்டுதான். கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும்ல சார் நம்ம சீனை கட் பண்ணும்போது? கண்டிப்பாக இருக்கும். நல்லா நடிச்சிருப்போம். வழி இல்லை, அதை கட் பண்ணி ஆகணும். சுச்சுவேஷன் வரும்போது நம்மளா படம் ஆகணும். படம் தான் நல்லா அடிச்சிருந்தாலுமே தூக்கி ஆகணும்னும் போது அதை செஞ்சிருவேன். டேரக்டர் சொல்லுவார், ஏன் சார் நல்லா இருக்கல சார்னு. இல்லை வேண்டாம், படத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு, கட் பண்ணிடுவோம் அப்படின்னு. அவர் சரி ஓகே சார் அப்படின்னாரு. சரி கஷ்டமா இருந்தாலும் எடிட்டரா நம்ம ஜெயிக்கணும்ல, படம் ஜெயிக்கணும்ல. மெயினா நம்ம நடிச்சுட்டே இருக்கலாம், நிறைய படம் நடிச்சுட்டு இருக்கலாம், வந்துருவோம். அதனால படத்துக்கு என்ன தேவையோ அதை செஞ்சோம். ஓகே, ஏதாவது பிடிக்காத ஆர்டிஸ்டோட சீன்ஸ் ஏதாவது தூக்கிட்டீங்களா இந்த படத்துல முக்கியமா? இல்லை, அது ஆக்சுவலி என்னன்னா ஸ்பாட் எடிட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பசங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன சொன்னாலுமே அதே தான் பண்ணிட்டே இருப்பான். வழி இருக்காது, எடுத்து ஆகணும். டேரக்டர் சொல்லுவார், பண்ணுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருவோம், அங்கே கட் பண்ணிடுவோம். ஐயோ ஓகே, கேட்டால் அதுக்கு எட்டில் போயிடுச்சு அப்படின்றோம். அதனால அதெல்லாம் அந்த வேலையில செஞ்சுருக்கோம். அண்ட் இந்த படத்தில் நீங்கள் வந்து எடிட்டராக கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆல்ரெடி டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த படம் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற டைரக்டர் எங்கேயாவது வெளியே வந்தாராங்க? இல்லை, அங்கே வருவார், அப்போ கொஞ்சம் செலவாயிடுவார். இல்லைங்க, நம்ம எடிட்டர் தான், எடிட்டர் வேலையை மட்டும் பார்ப்போம், அவர் மட்டும் செஞ்சுக்கிடுவோம். ஆனால் டைரக்டர் சில டிஸ்கஷன் பண்ணுவோம். சில இடத்துல வந்து அவருக்கு நான் டேரக்டர் அவருக்கு தெரியும். அதனால சார் இந்த மாதிரி ஒரு ஐடியா சார் அப்படின்னு கேட்பாரு. நான் சரி பேசுவோம்.
அவர் ஓகேன்னா ஓகே சொல்லுவார், இல்லைன்னா இல்லை சார் பண்ணுவார். ஓகே, சின்ன டிஸ்கஷன் தானே. அதனால வர டைரக்டர் அப்படி உள்ள அமைங்கிடுவார். அப்புறம் எடிட்டராக வந்துடுவார். இல்லை சார் வேணாம் சார், அது போதும், இங்கே கட் பண்ணிக்கலாம், அது போதும் அது போதும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் மிச்சம் பண்ணோம். நாங்கள் ஸ்பாட்டில் இருந்தனால இந்த நிறைய டைம் சேவ் பண்ணோம். அவர் ஷூட் போயிட்டுருக்கோம், ஒரு லென்த்து ஷாட் போயிட்டுருக்கோம், அங்கே நடிக்க படிச்சுட்டு இருப்பாங்க, டக்குன்னு அவங்க வந்து விட்டுருவாங்க. திருப்பி ஒன்மோர்னும் போது வேணாம் சார், ஃபுல்லாக ஒன்மோர் போக வேண்டாம், இங்கே கட் பண்ணி இங்கே வந்து போய்க்கலாம். எடிட்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல. ஆமாம், அதனால் ஒன்மோர் வேணாம் சார் சொல்லி அதை பண்ணனால கிட்டத்தட்ட நிறைய டைம் மிச்சமாச்சு. அதில் அவருக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால ஃபுல் படம் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் சீன்ல வந்து டைரக்டர் உங்க சஜஷனை கேட்டு அந்த சீன் எடுத்துக்காரு. ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சீன் வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து அதை இடிச்சு கொள்ற மாதிரி சாப்பிட்டு அதை வந்து கேட்டாரு, இந்த மாதிரி பண்ணலாம், ஏன்னா டைம் இல்லை நமக்கு, முடிச்சாகணும், அதெல்லாம் எடிட்டிங் நீங்க பண்ணுவோடனே அந்த ஒரு இது மட்டும் சஜஷன் கொடுத்தேன், அவர் ஏற்றுக்கிட்டாரு. அது நல்லா வந்துச்சு. ஏன்னா உங்க கதையே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு சார். டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர், அதுல இருந்து எப்படி இந்த எடிட்டிங் அந்த இன்ட்ரெஸ்ட் எங்க வந்தது? நீங்க ப்ராப்பரா அதை எடிட்டிங்ல கத்துக்கிட்டீங்களா? ஆமாம், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் மேலே நான் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணேன். 2010 டேரக்டர் அறிமுகனாலும் நான் இந்த வேலை கற்றுக்கணும்னு எனக்கு அந்த சினிமா வந்து எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன். நான் ஏதாவது ஒன்று ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி தான். அதனால தான் எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு எடிட்டராகவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். எடிட்டரா உங்களோட ஒரு முதல் படம் வந்து எங்க தொடங்குச்சு? என்னோட மேட்டுத்தெருவில் தான். ஆக்சுவலி என்னன்னா, என் மேட்டுத்தெருக்கு வந்து நான் டைரக்ஷன் பண்ணேன், எடிட்டராக ஒருத்தனை புக் பண்ணியாச்சு. அவங்க என்னன்னா, எல்லா எடிட்டரும் அப்படி கிடையாது, பட் அவர் வந்து ரொம்ப டிலே பண்ணுவாங்க. நான் காலையில் போய் 8 மணிக்கு உட்காந்தோம்னா 10 மணிக்கு வந்திருப்பார், 11 மணிக்கு வந்து சில கம்ப்யூட்டரில் உட்காருவார். அந்த மாதிரி டிலே ஆகிட்டு இருந்துச்சு சில இடத்துல. நல்ல ஒரு எடிட்டர் அவர். அந்த டிலே தான் எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு தூண்டுச்சு, பேசாமல் நம்மளே கற்றுக்கூடாது, அப்போ அது முறையாக கற்றுக்கணும்ல, அதை கற்றுக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அதுக்குண்டான வேலையை கற்றுக்கிட்டு நான் எடிட்டராக அந்த மாறினதுக்காரன். அண்ட் அதே மாதிரி இப்போ எடிட்டிங் வரதுக்கு முன்னாடி ப்ராப்பராக எடிட்டிங் கற்றுக்கிட்டு தான் உள்ளே வந்திருக்கீங்க. பட் ஆக்டிங் உள்ளே வரும்போது ஏதாவது ஆக்டிங் கிளாஸஸ் எல்லாம் போகிறது, நடிப்பு கற்றுக்கிட்டு வந்தீங்களா, இல்லை அது அப்படியே அவுட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் தான்? இல்லை, அது நான் அங்கேயும் கற்றுக்கல. நம்ம ஆக்சுவலாக டைரக்டருக்கு வந்து அந்த ஆக்டிங் பண்ணாதான் ஸ்கில் இருக்கும். ஆமாம், பண்ணாதான் நமக்கு வந்து அது நம்ம சொல்லி தந்தால் தானே ஆக்டர் பண்ணுவாங்க இல்லையா. அதனால் அது கொஞ்சம் இருந்துச்சு. அதை தாண்டி நானே சில சொல்லலையா, ரீல்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம நடிக்க போகிறதுக்கு முன்னாடி நானே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் சீன்ஸ் நடிக்க போவேன் எப்பயுமே. ஸோ உங்களுக்கு பயங்கர கட்ஸ் தான் சார். ஏன் அப்படின்னா டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர் ஒரே படத்தில் அத்தனையும் சேர்த்து பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா. அதுவும் முக்கியமாக வந்து ஒரு படம் வந்து 10 மணி நேரத்தில் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. வெறும் 10 ஹவர்ஸில் வந்து எப்படா அது முடிஞ்சது, இது எப்படா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி எங்களுக்கு வியப்பாக இருக்குது. எப்படி சார் அது நடந்தது? ஆக்சுவலி நம்ம சினிமாவில் வந்து சில ஜெயிக்கணும் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அது நம்ம எதாவது வித்தியாசமாக எதாவது பண்ணால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நம்ம 10 11 100 101 இருக்கணும், நம்ம 10க்குள்ளே வரணும். அப்படின்னா நம்ம ஏதாச்சும் வித்தியாசமாக செய்யணும். அந்த எய்மில் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ தான் அந்த ஐடியா கிடச்சிச்சு. அதுக்கேற்ற கதை பண்ணோம். ஒரே வீட்டுக்குள்ளே கதை பண்ணி நம்ம சிங்கமணி சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதில். ஆக்சுவலி அவர் பேர் நடிகர், டைரக்டரு. ஆனால் அவர்கிட்ட சொல்லும்போது அப்படி பார்த்தாரு, யாரா நீ அப்படின்னு, எப்படா பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு கேட்டார். நான் சீன்ஸ் எல்லாம் விளக்கி சொன்னேன். சொல்ல ஓட்டி இந்த மாதிரி சொல்ல ஓட்டியும் சரி ஓகேடா, ஒரு நல்லா ஐடியா நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்தோம். அதுக்கு ஒரு 4 கேமரா வச்சு பண்ணோம். அதை பண்ணனால தான் ஓரளவுக்கு அந்த சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அது வந்து கின்னஸ் வாங்க முடியல. ஏன்னா அதுக்கு வந்து வேறு ப்ராசஸ் பண்ணணும். அந்த சுச்சுவேஷன் என்னால் பண்ண முடியாதனால சரி படத்தை முடிப்போம்னு சொல்லி முடித்தோம். சிங்கமொழி சாரை நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, இது பண்ணிடலாம் சார், ஒரு 11 மணி நேரத்தில் இந்த படத்தை பண்ணிடலாம் அப்படின்னு எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஏன்னா அந்த 11 மணி நேரம் ஷூட் வந்து எப்படி போச்சு? கண்டிப்பாக பிரேக் இல்லாமல் அப்படி தான் எடுத்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ரிஹர்சல்ஸ் எல்லாம் எவ்வளோ நாள் போச்சு? அது எப்படி சாத்தியம் சார் ஃபஸ்ட்டு 11 ஹவர்ஸ்க்குள்ளே? ஃபுல்லாக வந்து ஆர்டிஸ்ட் தான், நம்ம நியூ ஆர்டிஸ்ட் கிடையாது, ஃபுல் ஆர்டிஸ்ட். அவங்க டேக்கை எடுக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்க. கேமரா 4 கேமரானால யூனிட்டாக பிரித்து விட்டோம். ஒரு 3 யூனிட்டாக பிரித்து விட்டு பண்ணோம். அதனால தான் அதை முடிஞ்சிச்சு. நான் சாப்பிட்ட அதை கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி விஷயம் சொல்ல ஓட்டின்னா. அப்புறம் நிறைய நம்பினார். ஃபஸ்ட்டு நம்ப மாட்டேன்றாரு. சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. ஆனால் ஸ்பாட்டில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் பண்ணார் எனக்கு. அது அசல் செகண்ட் படம் அது. இதுதான் அவர் அதை ஹெல்ப் பண்ணார். நான் அதை ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் பெரிய இயக்குனர், நடிகர். நம்ம வந்து அப்போ தான் வந்துட்டுருக்கோம். அப்போ வந்து நமக்கு குரு மாதிரி அவர். நான் சொல்லவும் சரி ஓகே பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை அந்த சொன்ன மாதிரி பண்ணிட்டோம். ஸோ 10 ஹவர்ஸில் ஒரு படம் எடுத்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்காக வந்து ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணீங்களா? அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க? அது எப்படி போச்சு சார்? ஆக்சுவலி ஸ்கிரிப்டே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பண்ணோம் வச்சுங்களேன். பண்ணிவிட்டு டோட்டலாக யாராவது என்னது பிரிச்சுட்டு நான் டேரக்டராக போய் ஸ்ட்ரைட்டாக போய் எல்லா ஆர்டிஸ்டையும் கொடுத்து
இதுதான் பண்ண போகிறோம் வைக்க போகிறோம்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவங்களே சாக்கு. ஏன்னா அது நிறைய கிரேன்மனவர், சிங்கம்புலி, காதி, சுப்ராஜ், குமரேசன் பெரிய ஆர்டிஸ்ட் பட்டலாமே இருந்தாங்க. அதனால் அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக மீட் பண்ணி சொல்ல ஒட்டியும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த இது போகும் வரும்னு சொல்லி ரிஹர்சல் மாதிரியே ரிஹர்சல் மாதிரி சில விஷயம் பண்ணோம். அதில் அவங்க தான் ஓகே ஃபுல்லாக உட்காந்து ஒரு 2 days அவரோட உட்காந்து ஒவ்வொருத்தங்க கூடயும் 2 days ஸ்பெண்ட் பண்ணேன். அவங்க ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியா பண்ணி எல்லாத்தையும் பேசி ஃபைனல் பண்ணி தான் நாங்கள் ஸ்பாட்டுக்கே போனோம். ஏன்னா டக்குன்னு போய் பண்ண முடியாது இல்லையா, 11 hours போது வாய்ப்பு இல்லை. சரி அவங்க என்னன்னா ஒவ்வொருக்கும் நான் 2 கேமரா ஒரு கேமரா சரி அனுப்பிச்சி விட்டு என்னோட கோடையேட்டு அசோசியேட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் விளக்கு இந்த மாதிரி பண்ண போகிற வைக்க போகிறோன்னு சொல்லி அவங்களையும் தயார்படுத்தணும். கோடையும் தயார்படுத்தி 3 கேமராமேனுக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கும் எல்லாத்தையும் சொல்லி அது பெரிய ப்ராசஸ் தான். அது ப்ராசஸ் ஆனால் நினச்ச மாதிரி பண்ணிட்டோம். ஏன்னா வந்துட்டு நீங்க நடிக்கவும் செஞ்சிருக்கீங்க இல்லையா? அதில் ஒரு சின்ன கட் பண்ணிப்பேன், பெருசால ஒரு 2 சீன் பண்ணியிருக்கேன். ஓகே, அது கண்டிப்பா நிச்சயமா உங்க டீம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்போ உங்க கோ டைரக்டர்ஸ் ஆகட்டும், டிஓபி ஆகட்டும், எல்லாருமே நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு டீம் உங்களுக்கு பின்னாடி பலமா நின்னாங்க? ஒரு 15 பேர் இருப்பாங்க, 15-20 பேர் இருப்பாங்க. எனக்கு அது ஸ்கிரிப்ட் எழுதுறதே கூட இருந்தாங்க கேமராமேன் எல்லாமே. அது எழுதிட்டு போய் சொல்லலை, ஃபுல்லாகவே எழுதணும். எழுதி முடிச்சுட்டு அவங்க 3 கேமராமேன் படத்தில் 3 அசோசியேட் எல்லாத்தையும் வச்சு டோட்டலாக இது இப்படி பண்ண போகிறோம் பிளான் பண்ணணும். அதை ஆக்சுவலி முதல்ல வந்து லொக்கேஷன் பார்த்து எங்கே லைட் செட் பண்ணணும், டோட்டலாக பெரிய ப்ராசஸ். நாங்கள் ஷூட்டுக்கு முன்னாடியே இப்போலாம் பார்த்துட்டோம். லொக்கேஷன் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் இது பண்ணலான்ற ப்ரீ பிளானோட தான் நான் ஆரம்பித்தேன். பட் அந்த உழைப்புக்கு முன்னாடி அவங்க என்னோட கேமராமேன், கோஆர்டினேட்டர் எல்லாமே இருக்காங்க. ஓகே ஓகே. இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு 11 hours ஷூட் பண்ணி அது கின்னஸ் ரெக்கார்ட் வாங்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? மறுபடியும் அதை ரீஷூட் போனீங்கன்னு சொன்னீங்க. அப்போ மறுபடியும் அதே ஆர்டிஸ்ட் எல்லாருமே வச்சு மறுபடியும் ரீஷூட் பண்ணீங்க. அப்போ எப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்ணீங்க? ஆமாம், அது எப்படி சொன்னால் அது அவார்டு வாங்க முடியுன்ற வார்த்தை இருந்தாலும் நம்ம ஒரு முயற்சி செஞ்சுட்டோம். அதாவது படம்னு நினச்சதை பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் அந்த ஒரு திருப்தி இருந்துச்சு. ஒரு நாள் இன்னொரு நாள் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பிளான் பண்ணணும். பட் அதுக்கு டைம்லாம் விட்டுட்டேன். திரும்ப என்னன்னா கொஞ்சம் கமர்ஷியல் தேவைப்படுச்சு, கமர்ஷியல் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தனால மறுபடியும் ஒரு நாள் ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அவங்ககிட்ட எல்லாரும் ஆக்டர் எல்லாரும் சொன்னேன். சொல்லவும் அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை செல்வா, நீ எப்போ சொல்லு நான் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம அந்த முயற்சி எடுக்கலைன்னா இந்த முயற்சி ஜெயிக்கணும் அப்படின்னுக்காண்டி நம்ம திரும்பவும் ஒரே ஒரு. அது எவ்வளோ மணி நேரத்தில் ஷூட் பண்ணீங்க? அது 1 day தான். அது 1 day தான். மொத்தம் ஒரு படத்தை 2 நாள்ல ஷூட் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஓகே ஓகே. அது 1 day இல்லை, எனக்கு எத்தனை நாள் கேட்டாங்க, 1 நாள் போதும் அப்படின்னு போய் பார்த்தாங்க. ஏன்னா நீ எடுக்கவே மாட்டேன், 1 வாரம் பார்த்தா எடுக்க மாட்டேடா நீங்கள் அப்படின்னா. இல்லை சார் போதும், நம்ம ஒரு நாள் அவ்வளோ சீன் எடுத்துருக்கோம், 1 நாள் போதும் சார். ஓகே அப்போ சொல்ல வட்டி சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க யார் தேவையை போட்டு இல்லை ஃபுல் டோட்டலாக யாருமே வரல, ஒரு 3 பேர் மட்டும் வந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 நாள்ல இந்த படத்தை முடிச்சிட்டீங்க. பட் ரீஷூட்லாம் போனனால பட்ஜெட்ல பயங்கரமா இன்னும் கொஞ்சம் எகிரிடுச்சா, இல்லை பிளான் பண்ண பட்ஜெட்ல முடிச்சிட்டீங்களா? இல்லை பிளான் பண்ணாலும் முடிச்சிட்டோம். மொத்தம் 2 நாள் தானே. ஆமா, செலவு பெருசா இருக்காதுல்ல. பட் ரீஷூட் போச்சு இல்லையா, அது 1 நாள் தானே, அதனால செலவு பெருசா இல்லை. போலீஸ் ஃபேமிலி படத்துல ஒரு பர்டிகுலர் சீன் நடிக்கும் போது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டோம். என்னாச்சு, எவ்வளவு நாள் ஆச்சு ரெக்கவரி ஆகிறதுக்கு? அது பெரிய விஷயம். என்னன்னா ஆக்சுவலி இங்கே ராமேஸ்வரம் ஷூட் முடிச்சிட்டோம், மதுரை முடிச்சிட்டோம், 3ஆவது ஷூட்டில் கொடைக்கானல் எல்லாம் போயிட்டோம். அங்கே போயின்னா சீன்ஸ் நிறையா இருக்குது, ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்லேயே ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துட்டோம். அது மார்னிங் ரன்னிங் போயிட்டே இருந்தோம். ரன்னிங் முடிஞ்ச உடனே ஒரு ரன்னிங்கில் ஹீரோ ஒரு ஜம்ப் பண்ணி எத்தி அடிக்கணும். அதில் கீழே மெத்தை போட்டிருந்தாங்க, அதை மிதிச்சு அடிக்கும்போது மெத்தை விளையிடுச்சு. நான் கீழே இந்த ஜவ்வு விளையிடுச்சு ஃபஸ்ட்டு நாளே. அது விலகி கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஷூட்டு நின்றுச்சு. ஆனால் என்னால் முடியலை. ஆனால் என்னென்னா நான் நடிக்கலை அப்படின்னா அவங்க பேக்கப் ஆகி எல்லாமே ஊருக்கு போயிடணும். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா பரவாயில்ல எப்படி போயிடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு அதே நொண்டியே படத்தை முடித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 days போச்சு. 10 நாளுமே நான் வழியோட தான் நடிச்சு கொடுத்தேன். ஆக்சுவலி என்னன்னா அது மலை பிரதேசம், இறங்கி ஏறணும் இல்லையா, இங்கிட்டு 2 பேர் ஆள் இருப்பாங்க தூக்கிட்டு போக. சொல்லிட்டு போட்டு தான் நிறைய இறங்கணும் ஏறணும். 1 week அப்படி தான் பண்ணோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளால படம் நிற்கக்கூடாதுன்ற ஒரு காண்டி தான் அப்படி நடிச்சு கொடுத்தோம். இப்படிலாம் அடிபட்டுட்டு உயிரியே பணயம் வச்சு நடிச்சிருக்கீங்க. இதை பார்க்கும்போது எடிட்டராக நீங்கள் சீன்ஸில் கட் பண்ணி எடிட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நான் அடிபட்டுன்னா இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன் அப்படின்ற எனக்கு ஃபீல் இருந்துச்சு பார்க்கும்போது. ஒரு ரன்னிங்கில் கொஞ்சம் தாங்கி வர மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் நாங்கள் 2 ஷாட் எடுப்போம், ஒயிட் க்ளோஸ் எடுத்து. நான் அந்த தெரியக்கூடாதுக்காண்டி நாங்கள் க்ளோஸ்லேயே சில ஷார்ட்ஸ்லாம் வச்சுருப்பேன். ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா தெரிஞ்சிடும், என் கூட வந்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் நொண்டி ஓடி வரேன் அப்படின்னு. அதை மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த படத்தில் அங்கேயே ஸ்பாட் எடிட் நடந்ததா?
ஆமா அன்னைக்கே தான் அப்படி எப்படி அன்னைக்கு நீங்க கன்வர்சன் மட்டும் தான் பண்ணுவோம். ஆ. கன்வர்சன் தான் அன்னைக்கு நைட் உட்காந்து பார்த்துருவோம். ஓகே ஷூட் பண்ணே பார்த்துருவோம். அது ஆக்சுவலி ரெஸ்ட்டே கிடையாது. ம் ஷூட் பண்ணிப்போம், நைட் உட்காந்து பார்ப்போம், மார்னிங் ஷூட் போனோம். அதை அப்படி கண்டினியூவாக போயிட்டு பண்ணோம். உங்க கோ ஆக்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க உங்களுக்கு அடிப்பட்ட டைம்ல? அது எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஓடி வந்துருவாங்க. சொல்றது, கைப்பிடிச்சு தூக்கிட்டு இறக்குறது, எழுத்துறது எல்லாமே பசங்க எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டைரக்டர் முதற்கொண்டு எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கால் ரெக்கவர் ஆக 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ம் 2 மாதமே நான் 20 தான் இருந்துட்டு இருக்கேன். அது சொல்லி இதில் பசங்க சொன்னாங்க என்கிட்ட, ஏன் அந்த ரிஸ்க் எடுத்த நீ, தேவையில்லாத தானே பண்ணும்போது படம் நல்லா வரணும், அவ்வளோதான் விஷயம், இதில் என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு. நீங்க எடிட் பண்ணும்போது உங்களே நீங்க பார்த்து ரசிச்ச ஏதாவது ஒரு சீன் இருக்கா? அந்த பையன் அந்த இது செயினை திருட்டு வருவான். செயின் வச்சு திருட்டு கீழே வந்து நிற்பான். இந்த உடனே நான் போய் பார்த்துட்டு நான் மெதுவாக நடந்து வந்து அவன்கிட்ட கேட்பேன், காசாடுறா அப்படின்னு. பாப்பா என்ன அப்படின்னா, எட்ரா அப்படின்னு டப்புன்னு அடிப்பேன். திருப்பி காசு கொடுப்பேன், வாட்சர்றா அப்படின்னுவேன். திருப்பி வாட்ச் எடுப்பான். அந்த இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த டைம். இதே மாதிரி ஏதாவது சீன் பிடிச்சி பட் டியூரேஷன் காரணமா தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அது எந்த சீன்? இல்லை ஆக்சுவலி நான் தான் சொல்லல, நான் எடிட்டராக இருந்தனால நிறைய விஷயங்கள் எனக்கு சீன் தூக்கல, பட் ட்ரிம் பண்ணோம். ஓகே, என்னோட சீன்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணோம், தூக்கல எதுவுமே இல்ல. சீனா தூக்குற மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் எந்த அளவுக்கு உங்களோட ஃபேமிலி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்? இல்லை அப்பா அம்மாங்கள யாருக்கும் பிடிக்கல எனக்கு. நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டு வரவே பிடிக்கல. ஓகே, நான் எல்லாத்தையும் வேணாம் சொல்லி தான் நான் சென்னைக்கு வந்தேன். அப்பா அம்மா சொல்லி கேட்காம நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். படம் பண்ணதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க கிராமத்தில் உள்ளதுனால அவங்களுக்கு புரியலை. இப்போ கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க அம்மா அப்பா. இந்த போலீஸ் ஃபேமிலி படம் பார்த்தாங்களா? பார்க்கல, பட் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சொல்லும் போது அவங்க வந்து இந்த சினிமா மேல வந்து இவ்வளோ ஒரு காதல் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு எங்களுக்கு புரியுது. அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு அந்த இது, அந்த சினிமாக்குள்ள வந்தே தீரணும் அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன் எங்க நடந்தது? இல்லை நான் படிக்கும்போதே நல்லா கவிதை எழுதுவேன், கவிதை எழுதுவேன், பாட்டு எழுதுவேன். அப்படியா? சின்ன பிள்ளை. அப்ப அடுத்த படத்துல நீங்க லிரிசிஸ்டாவும் வொர்க் பண்ணிருவீங்க போல. என்னோட படத்துக்கு நான் பாட்டு ஆல்ரெடி எழுதி அதுவும் பண்ணிருக்கீங்க. அப்படியே பாடி இருக்கலாமே சார். பாட வராது. நான் அருணவண்டி கிளம்பி படத்தில் அந்த டைட்டில் சாங் நான் தான் எழுதினேன். மேடுத்தரில் ஒரு லவ் சாங் ஒன்று எழுதியிருக்கேன். இப்போ படம் கவட்டின்னு படம் போயிட்டு இருக்கலையே, அதிலும் ஒரு சாங் எழுதி. சூப்பர். அப்போ அது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா கவிதை எழுதுற, நல்லா பாட்டு எழுதுற, நீ சினிமாவுக்கு ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் அதெல்லாம் இப்போ ஏற்றுக்கல, அது பேச ஏற்றுக்காம நான் ஸ்கூலுக்கு போகிறது வர்றது அப்படி இருந்தேன். ஒரு இடத்துல நானாக யோசித்தேன், அதாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் என்ன எப்படி வரலாம்னா 3 விஷயங்கள் நான் தேர்ந்தெடுத்தேன். ஒன்று அரசியல், ஒன்று சினிமா, இல்லைன்னா நம்ம பணம் இருக்கணும். இது 3 இருந்தால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் இந்த இதில். அப்போ நான் எடுத்தது சினிமா. என்கிட்ட பணம் இல்லை, அரசியல்லையும் யாரும் இல்லை. அப்போ நமக்கு வந்து நம்மளோட திறமை இருந்தால் வெளியே வரலாம். அப்படின்போது நம்ம சினிமாலாம் ஃபுல் திறமை காமிச்சா வெளியே வரலாமே அப்படின்ட்டு தான் நான் அந்த ஸ்டெப் எடுத்து இந்த சினிமாக்குள்ளே வந்தேன். சினிமாக்குள்ள வந்து எப்படி யாரை போய் முதல் சந்திச்சிங்க? அந்த முதல் வாய்ப்பு எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? நான் காதல் ஃபிலிமோட டேரக்டர் மகமான வந்தேன். ஓகே, பாய்ஸ் மணியன் தான் ஹீரோ. அதில் அந்த டேரக்டர் மகமானு நான் சாங் எழுதிட்டு போய், ஆக்சுவலி சாங் எழுதிட்டுனா சினிமாவில் போகணும், எப்படி வாய்ப்பு தருதுன்னு தெரியலை. நான் பாட்டு எழுதுனால பாட்டு எழுதிட்டு போய் அவரை டேரக்டரை பார்த்தேன். அவர் படித்து பார்த்துட்டு நல்லா எழுதுறாங்க, நான் தாமரையிட்ட சேர்த்து விட்றேன், அவங்க சேர்த்து வரேன், நீ சேர்ந்துக்கோ பண்ணும்போது சரிங்க பண்ணிட்டேன். அங்கே இருந்த அசிஸ்டன்ட் வந்து நீ வெளியே கூட்டி வந்து, நீ பாட்டு எழுதி தான் பெயல் ஆக முடியாது, அது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், வேறு என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நான் எனக்கு டேரக்டர் ஆகணும். சரி அப்போ நீ அசிஸ்டன்ட் டேரக்டர் வாய்ப்பு தேடு அப்படின்னு சொல்லி அவர் தான் எனக்கு வந்து ட்ராக் மாற்றி விட்டார். அப்புறம் எப்படி அசிஸ்டன்ட் ஆகுனா இந்த மாதிரி கதை இருந்தது அவரே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுலேருந்து தான் என்னோட பயணம் வந்து டேரக்ஷன் நோக்கி வந்துச்சு. இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண முதல் படம் எது? நான் கண்ணாத்தில் ஒர்க் பண்ணேன். நம்ம இது குலசாமி, அந்த கிளாஸ்மேட்டு, அதை தாண்டி சின்ன சின்ன படங்கள்லாம் இருக்குது. அது சின்ன சின்ன படங்கள் அதெல்லாம் பண்ணேன். ஸோ சினிமாவை நீங்கள் முதல் முறையாக பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ எல்லாமே வாவ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது வந்து பயங்கரமான இருந்துச்சு இல்லையா? ஷூட்டிங் பார்க்க மாட்டோமா அப்படின்லாம் நான் ஆசை. பட் சென்னை வந்தால் கூட ஷூட்டிங் பார்க்க முடியாது, உள்ள விட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு ஸ்டுடியோவை பார்க்க முடியாது, உள்ள ஸ்டுடியோக்குள்ள என்ன நடக்குது, டப்பிங் எடிட்டிங் என்ன நடக்குது அதையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக சென்னைக்கு வந்தேன். ஆனால் அதில் பார்க்கவே முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்கும்போது என்னைக்கு பார்க்க போகிறோம், இதெல்லாம் என்னைக்கு நம்ம செய்ய போகிறோம், ஒரு ஆர்வமும் அது அதிகமாகிடுச்சு. அது போக எல்லாமே இன்னைக்கு நம்ம பண்ண முடியுதுன்றது போது சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க இல்லையா? ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க, டைரக்ட் பண்ணிட்டீங்க, நடிச்சிட்டீங்க, எடிட் பண்ணிட்டீங்க, லிரிக்ஸும் எழுதிட்டீங்க. பட் இன்னும் வேற என்னென்ன ஆசை உங்களுக்கு? சினிமாவில் இன்னும் இதை நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கனவு, எனக்கு கோல் இன்னும் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இயக்குனர் டைரக்ஷன் தான், அது மட்டும் தான். இதை தாண்டி எதுவும் இல்லை. நல்ல ஒரு பெரிய இயக்குனராக வந்து. சரி, இயக்குனராகி யாரை வச்சு படம் பண்ணணும்னு ஆசை? இன்னைக்கு பெரிய ஹீரோவில் இருக்காங்க இல்லையா, எல்லாத்தையும் வச்சு படம் எல்லாரும் பெரிய ஹீரோன்னும் போது யாரு
அவங்க வச்சு பண்ணணும். ஸோ நீங்க ப்ரொடக்ஷனா உங்களுக்கு யார் சப்போர்ட்டிவா ஹெல்ப் பண்றாங்க? என்னோட நண்பர்கள் தான். ஓகே. அவங்க எப்போ அமௌண்ட் கேட்டாலுமே கொடுத்துருவாங்க. அப்படியா? ஆமாம். ஆக்சுவலி என்னன்னா நான் சம்பாரிச்சதே நட்புகள் தான். ம். நண்பர்கள் எல்லாமே ஓரளவுக்கு வில் செட்டில் தான். பட் அன்னைக்கு இல்லை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க டைரக்டரா ஒர்க் பண்ண எல்லா படங்கள்லயும் போட்ட காசு திருப்பி எடுத்துட்டீங்களா? ஒரு 70% எடுத்திருக்கேன். 30% லாஸ் தான். அப்படி லாஸ் ஆகும்போது என்னைக்காவது சினிமா விட்டு போயிடலாம், இல்ல இது எப்படி இதுல இருந்து மீண்டு வருவோன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? இல்ல இதுதான்டா அப்படின்ற மாதிரி உங்க மைண்ட் சினிமா செட்? தான் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அதை லாஸை வந்து சரி வெட்டிட்டு மறுபடியும் ஆரம்பிப்போம். அதை எப்படி சரிப்படுத்துவீங்க? லைக் வேற ஏதாவது ஒர்க் பண்ணலான்னு ஒரு பிரியமா? நான் ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து இந்த ஸ்டுடியோ ஓன் டப்பிங் ஸ்டுடியோ வச்சிருக்கேன். அதுதான் என் நண்பர்களுமே அந்த விஷயத்த வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவள் இன்கம் வச்சு 2 வருஷம் ஆக்சுவலி நான் ஒரு படத்துக்கு நான் குறைஞ்சது 3 வருஷம் கேப் இருக்கும். 3 வருஷம் 4 வருஷம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் தான் எல்லாரும் சரி பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் எடுப்பேன். பட் உங்களோட நண்பர்கள் தானே ஹெல்ப் பண்றாங்க. அப்போ லாஸ் ஆகும்போது நண்பர்கள் ஏதாவது சொல்லுவாங்களே, போதும்டா இதுக்கு மேல வந்து லாஸ் ஆகுது, இதுக்கு மேல எங்களால பண்ண முடியாதுன்றது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சொல்லி? 2 நாள் சொல்றேன் ஓகே. என்கிட்ட 10-15 பேர் இருக்காங்க. ஓ அப்படி. சோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க போல. அவங்க மனமேல என்கிட்ட வர மாட்டாங்க, நட்புக்காக தான். நீ ஜெயிக்கணும், அவங்க என்ன தெரியல, நான் என்ன பண்ண எனக்கு தெரியல, ஆனா அவங்களுக்கு வந்து நீ ஜெயிக்கணும் அந்த கான்செப்ட் அவங்க இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. சூப்பர். இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இல்லையே. நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நிறைய சம்பாதிச்சிருக்கீங்க போல. இல்ல கண்டிப்பா. ஒரு நடிகரா வேற ஏதாவது இந்த டைரக்டரோட நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அந்த மாதிரி ஆசைகள் ஏதாவது இருக்கா? இனிமேல் தான் அது. அதான் யாரோட படங்கள்ல ஒர்க் பண்ணணும்ன்ற ஆசை? ஆக்சுவலி நான் பெரிய இயக்குனர் படம் ஒர்க் பண்ணுறதை தாண்டி என் நண்பர்கள்லாம் வந்து படம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பண்ணணும் எனக்கு ஆசை. ஓகே. ஏன்னா அவங்களும் இன்னும் படம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கெல்லாம் இயக்கமாக ஆக்கி விடணுன்றதான் என்னோட ஆசை. அதாவது சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஊரே ஜெயிச்சிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க நண்பர்கள் அடுத்து வந்து லைன் அப்ல இருக்காங்க, சினிமாக்குள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்காங்களா? எந்த அளவுக்கு நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருக்கீங்க? அதாவது 10 வருஷம் 5 வருஷமா அவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, டைரக்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே இன்னும் பண்ணலை, நான் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களாம் அந்த முயற்சியிலே இருக்காங்க. அதனால தான் நான் ஸ்டெப் வந்துட்டேன்னா என் நண்பர்கள் ஒரு 10 பேர் இருக்காங்களே, அவங்க எல்லாத்தையும் இயக்குனர் ஆக்கணும், அவங்க படத்தில் நடிக்கணும்ன்றது தான் என்னோட. அண்ட் நீங்கள் வந்துட்டு ப்ரொடியூசரா, டேரக்டரா, ஆக்டரா எல்லாமே பண்ணியிருக்கீங்க. எடிட்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் இவ்வளோ ஒரு பரிமாணங்கள் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் ஏன் உங்களை ஒரு எடிட்டராக ஒரு ரூம்குள்ளே உங்களை போட்டு அடக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க? நான் படம் பார்க்கும்போது, நிறைய படம் பார்க்கும்போது அந்த எடிட்டராக 8 மைண்டில் பார்க்கும்போது ஏன் அதை இப்போ இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாமே அப்படி மாதிரி தோணும். என்னாவது என் சர்க்கிளில் உள்ளவங்க படம் பண்ணுறவங்க எல்லாமே பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து எடிட்டிங் இவ்வளோ அவங்க செலவு பண்ணணுன்றது வரும்போது அவங்க அதை ஸ்டாப் ஆகுது, அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்றது ஸ்டாப் ஆகுது. அப்போ அந்த மாதிரி படங்களுக்கு தான் நான் பண்ணி ஹெல்ப் பண்ணுறேன். எடிட்டராக வந்து நான் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கேன். பட் இப்போ யாராவது சொல்லுவாங்களா, நீங்கள் வந்து இப்போ சினிமாவில் ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில்டாக பண்ணுங்க, இப்போ டைரக்ஷன் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? நீங்கள் என்ன டைரக்ஷன் பண்ணுறீங்க, ப்ரொடியூசிங் பண்ணுறீங்க, எடிட்டிங் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏன் எல்லாத்துலேயுமே ஒரு டச்சு, ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? நிறையா சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவீங்க அப்போ? சொல்லிட்டே இருப்பாங்க, நிறைய எனக்கு பார்க்கும்போது சொல்லிட்டே இருப்பாங்க. நான் எனக்குள்ள வந்து தோணும், என்ன தோணும்னா நீங்கள் ஒரு நாள் பார்ப்பீங்க, ஏன்னா அவங்க சொல்கிறது நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு வழியில் நம்ம ஜெயிச்சாகணும். சினிமா வந்து சின்ன இண்டஸ்ட்ரி இல்லை, மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி வாய்ப்புகள் வந்து ஈஸியாக கிடைக்காது, திறமை வச்சு தான் வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ நான் ஒரு 5 இது எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்னா ஏதாச்சும் ஒன்று கை கொடுத்துறாதான்ற ஒரு நம்பிக்கை. அது என்னது, அந்த எந்த வேலை எடுத்தாலுமே நான் அதை ஃபுல் முயற்சி எடுப்பேன். எந்த இதை நம்ம எடிட்டராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, நான் ஃபுல் முயற்சி எடுப்பேன். அதில் கொஞ்சம் கூட சோர்வாக மாட்டேன். அது என்ன இருந்தாலுமே அவங்க சொல்லும்போது அவங்க நான் பார்த்துட்டு பேச மாதிரி அமைய வந்துடுவேன், அவங்க பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ ஆக்சுவலி இப்போ தான் அவங்க எல்லாமே எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி இவன் நல்லா பண்ணுறான் அப்படின்னு இப்போ எனக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட்டாக எல்லாமே இருக்காங்க. இப்போ அது கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இப்போ 3 மந்த்தாக வந்து நான் என்ன யாராவது என்னென்ன பேசுனாங்களோ அவங்க எல்லாமே எனக்கு சப்போர்ட்டாக சரி நீ பண்ண முடியும், நீ பண்ணுன்றாங்க. ஒரு டைரக்டரா எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு எடிட்டரா எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க, அண்ட் ஒரு நடிகரா எத்தனை படங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஒரு டைரக்டராக 3 படம், எடிட்டராக வந்து 6 படம் பண்ணியிருக்கேன். 6 படம். ஆமாம். இப்போ நடிகனா வந்து நான் பண்ண படத்துல நான் தான் ஹீரோ. இந்த ஒரு படம் தான் நான் போலீஸ் ஃபேமிலி மட்டும் தான் நான் வில்லனா நடிச்சிருக்கேன். ஏன் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் நீங்கள் தான் ஹீரோ? இல்லை, நம்ம வந்து செலவு பண்ணுறோம் வைக்கிறோம், நம்ம பெரிய வச்சு படம் பண்ண முடியாது. நமக்குள்ள ஒரு நடிகர் இருக்கேன், அவனும் வெளியே வரணும், அதுக்காண்டி தான் நானே பண்ணிக்கிறேன். ப்ரொடியூசராக எத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க? 3 படம் தான். 3 படம் நான் ஓன் தான். ஓகே. மற்ற டேரக்டர்ஸ் கிட்டலாம் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு போயிருக்கீங்களா, இல்லை ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? நான் ஆடிஷன் அட்டன் பண்ணதில்லை, நான் டைம் இல்லை, அதனால் பண்ணுறதில்லை. நம்மளை என் நண்பர்கள் வந்து கூப்பிட்டாங்கன்னா அது மூலியமாக நான் பண்ணுறேன். ஓகே. எந்த டேரக்டர் வாய்ப்பு கேட்டதில்லை. இப்போ அந்த மைண்ட் செட் இல்லை நம்ம போய் அப்படி கேட்கணும் இல்லை, ஏன்னா நம்ம வரிசையாக படம் இருக்குது. ஓகே. ஒரு 3 படம் வரிசையாக இருக்கிறதுனால இது அப்போ போலீஸ் ஃபேமிலிக்கு அப்புறம்
இந்த கவட்டை இருக்குது, அதை மேட்டுறது கொஞ்சம் இருக்குது, அது இன்னொரு ப்ராசஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அதனால் எனக்கே டைம் கரெக்டாக இருக்குது நம்ம படத்தில், என் ஓன் படத்தில் நடிக்கிறதுக்கு. அதை தாண்டி என் நண்பர்கள் பண்ணாங்கன்னா, அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக போய் பண்ணி கொடுப்பேன். கவட்டை படமும் நீங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் தானா? நீங்கள் தான் நடிச்சிருக்கீங்களா? நீங்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்கீங்களா? அதில் என்னென்ன ரோல்ஸ் எடுத்திருக்கீங்க? அது பெரிய ப்ராசஸ். நான் சொல்லி என்னன்னா, அது ஒரு வீடியோ போடலாம். ஏன்னா கவட்டை படத்தில் பசங்க தான் ஹீரோ, நான் ஒரு ஹீரோ பண்ணியிருக்கேன். மெயின் வந்து பசங்க தான் ஹீரோ. 7 வயசு பசங்க தான் படத்தில், ஒரு 4 பசங்க 2 பொண்ணுங்க. இவங்களை நடிக்க வைக்கப்பட்ட பாடு பெரும்பாடு. கிட்டத்தட்ட இப்பயே 50 சொல்லி போயிட்டேன். இன்னும் இருக்கு, இன்னும் 20 நாள் இருக்கு. அவர் ஆமாம் ரொம்ப சிரமம். அவங்க நடிக்க வச்சுட்டு ஆக்சுவலி கேமரா பண்ணி அங்கே மார்க் கொடுத்து நிற்க வச்சிருவோம். அங்கே இங்கன்ட்டு சொல்லிட்டு நம்ம போய் உட்கார குழந்தைங்க இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. மறுபடியும் கூட்டு நிற்க வச்சு போங்கடா நில்லுங்கடா அப்படின்னு கெஞ்சணும் அவங்ககிட்ட. படம் ஆக்சுவலி அவங்க இருந்து அந்த 50 நாளுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. கோவம் வந்தாலுமே அன்பாக பேசி அவங்க நடிப்பவர்களையும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன மாதிரியான ஒரு கதை அந்த படம்? நம்ம மெமரிஸ், நம்ம வந்து வாழ்க்கையில் சின்ன பிள்ளைலேருந்து விளாண்ட இந்த கிராமத்தில் விளாண்ட விஷயங்கள் எல்லாமே, அந்த காவட்டை, நுங்கு கொண்டி, புளிய மரம்ங்கிறது, அந்த மாதிரி பழைய மெமரிஸ் பூராமே அந்த கதை. மோஸ்ட்லி உங்களோட ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. நம்ம ஆக்சுவலி எல்லா பேரும் ரியல் படம் பார்க்கும்போது நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன்னு எல்லா பேரும் நினைக்கணும். அப்படியான ஒரு விஷயம் அந்த படத்துல. ஓகே, வேற யாராவது ஆர்டிஸ்ட் அதுல பண்ணிருக்காங்களா? சிங்கப்பள்ளி சார் பண்ண போறாங்க, தீபா மேம் பண்ண போறாங்க, கஞ்சா கருப்பு, மாறுமுத்து சாரு, செந்தில்குமாரி பண்ணியிருக்காங்க, சேரன்ராஜ் பண்ணியிருக்காங்க, காவல் சுமார், சரண் சக்தி, ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாளமே. உங்களுக்கும் சிங்கம்புலி சாருக்கும் அந்த ஒரு பாண்ட் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு போலயே. அது எனக்கு அண்ணன் மாதிரி அப்படி ஆயிடுச்சு, கூட பிறந்த அண்ணன் மாதிரி ஆயிட்டாரு. 6-7 வருஷமா எனக்கு குரு ஆயிட்டாரு, என்னோட குரு அவரு அப்படி சொல்லலாம். ஏன்னா என்ன ரொம்ப அக்கறை எடுத்துருவாரு. இது பண்ணாத சீடா அப்படின்னு அக்கறை எடுப்பாரு. ரொம்ப நான் கொடுத்து வச்சேன் அந்த விஷயத்துல. ஏதாவது திட்டு வாங்கியிருக்கீங்களா அவர்கிட்ட? நிறைய திட்டு வாங்கிருக்கேன். இல்லை சொல்லி திட்டு வாங்கிங்கன்னா இது ஸ்டார்ட் போயிட்டு இருக்கோம். இல்லை சார் இங்கேருந்து வாங்கணுவேன், நான் தான் அவர் கற்றுக்கிட்டது. இல்லை சார் ஒன்றும் சார் பண்ணுவேன், ஏன்டா அப்படின்னுவாரு. இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இங்கேருந்து போடா அப்படின்னுவாரு. ஓகே சார், அந்த விஷயங்கள் தான் நான் திட்டு வாங்கியிருக்கேன். பட் நீங்க கேட்ட ஷாட் கிடைக்கல அப்படிங்கும் போது ரீடேக்ஸ் போகும்போது அவர் திட்டிருக்காரு. பட் அது ஓகேன்னு சொல்லி அவர் வருவாரா, இல்லை இதுல இருந்தே போப்பா அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி இது பண்ணீங்க, இந்த இடத்துல இது வேணுமுன்னே, அதான் நான் கேட்டேன். அப்படி அச்சேச்சு அப்போ ஓகேடான்னு அந்த மாதிரி வரும்போது ஓகேன்னுவாங்க. இந்த வேற தப்பு சொன்னோம்னா அப்போ ஓகே இதுலேருந்து போய்க்கலாம்ல, ஏன் டைவர்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு. சூப்பர். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட், நம்ம ஒரு சின்ன கேம் மாதிரி விளையாடுவோம். நாங்கள் ஒரு சிம்பிளான ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்போம். உங்களுக்கு 2 ப்ராப்பர்ட்டி கொடுத்துருவோம், குட் ஆர் பேட் அப்படின்னு. நீங்கள் அந்த விஷயத்தில் குட்டாக இருந்தீங்கன்னா குட்டுன்னு காமிக்கலாம், பேடாக இருந்தீங்கன்னா பேடுன்னு காமிக்கலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. எஸ், ஒரு ஆக்டரா, டைரக்டரா, எடிட்டரா, அதெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். பட் ஹீரோ அப்படின்னால எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் இருக்கும்ல. பட் டான்ஸ்ல நீங்க குட்டா பேடா? குட் பேட்லாம் கிடையாது. நான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கேன், பண்ணிட்டு இருக்கேன் நான். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டான்ஸ்ல. அதனால மூவில எல்லாம் பண்ணணும்னு சொல்லி நம்ம ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஏதாவது பர்டிகுலர் ஸ்டைல் ஏதாவது பேட்டர்ன் ஃபாலோ பண்றீங்களா? இல்லை, அதில் ஆக்சுவலாக ஸ்டைல்லாம் இல்லை, பட் நல்லா பண்ணணும்னு பண்ணிட்டேன். இது வரைக்கும் உங்களோட படங்கள்ல டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கீங்களா? ஆடி இருக்கேன். 2 பாட்டுக்கு ஆடி இருக்கேன். இந்த டிரைவிங் ஸ்கில் எல்லாம் வந்து நீங்க குட் ஆர் பேட்? குட். நான் வண்டி செமையா ஓட்டுவேன். சேசிங்லாம் நான் தான் ஓட்டுனேன். எங்க கூட வந்து பயந்தாங்க எல்லா பேருமே, மெதுவா பண்ணி பண்ணாங்க. நீ உட்கார நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு. நான் நல்லா வண்டி ஓட்டு. டான்ஸ்ல குட்னு சொல்லிட்டீங்க, அப்ப சிங்கிங்ல பாட்டு பாடுறதுல குட்டா பேடா? பேடா வரவே வராது, சுத்தமா வராது. பாட்டு எழுதுறதோட ஓகேன்றீங்களா? பாட்டு எழுதுவே அவ்வளவுதான், பாடிலாம் காமிக்க மாட்டேன். இந்த பஞ்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கரெக்டா டைமுக்கு போறது, அதுல நீங்க குட்டா பேடா? குட். நான் எங்க போனாலுமே 1 hour 1/2 hour முன்னாடியே போய் வெயிட் பண்ணுவேன். எப்பயுமே நான் அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்துறது குட் ஆர் பேட்? அது ரெண்டுமே இருக்கு. பட் அதிகமாக அதுதான் இருக்கும். குட் தான். குட் தானா? ஏன்னா அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிப்பேன். அவங்கள்ட்ட திட்டலாமா வேணாமான்றது யோசிச்சு தான் அதை நான் வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது இப்போ கோவம் வரும்போது அன்பா போய் சொல்லிடுவேன், இது பண்ணக்கூடாதுப்பா, இப்படி பண்ணணும்ப்பா. கோவத்தை அடக்கிட்டு அந்த அவங்கள்ட்ட வந்து அந்த கோவத்தை காமிக்க மாட்டேன். காமிக்காம அவங்கள எப்படி சொல்லணுமோ அதை அன்பா சொல்லிடுவேன். பட் டேரக்டரா இருக்கும்போது ஆர்டிஸ்ட் ஏதாவது சில டைம் வந்து ரீடேக்ஸ் நிறைய போவாங்க, இல்ல வந்து சில சீன்ஸை வந்து தப்பா நடிக்கும் போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ரொம்ப கோவம் வரும். ஆனா வந்து அவங்க அன்பா போய் மேக்ஸிமம் அன்பா சொல்லுவேன். என்னதான் அவங்க எத்தனை ஒரு டேக் எடுத்தாலுமே அன்பா ஜெயிக்க முடியும். கோவப்பட்டோம்னா அவங்க என்ன பண்ணா மறுபடியும் அதே தப்பு தான் செய்வாங்க. அன்பா சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, சரி ஓகே ரைட். ரொம்ப இது ஏன்னா எனக்கு ஸ்பாட்ல வந்து நான் நினைச்சவங்களாமே என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா டைரக்டருமே திட்டுறாங்க வைக்கிறாங்க, நீங்க திட்ட மாட்டீங்க அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க.
நான் வந்து இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக பண்ணுங்க, இன்னும் ஹாஃப் அன் லேட்டாக ஆகிட்டு போகுது, நீங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஒன்றும் வாங்கிட்டு பண்ணுங்க, ஒன்றும் அது ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ உங்ககிட்ட யாராவது ஒரு சீக்ரெட் சொல்றாங்க அப்படின்னா அதை பாதுகாக்கிறதுல நீங்க குட்டா பேடா? குட் தான். குட். நான் யாரும் இங்கே சொல்கிறது இங்கே சொல்ல மாட்டேன், இங்கே சொல்கிறது இங்கே சொல்ல மாட்டேன், அது எனக்குள்ளே வச்சுக்கிருவேன். ஏன்னா அது நல்லது, நான் அது மேக்ஸிமம் அதுதான் அது பண்ணது அப்படியே தான் இருக்கணும், அப்போ தான் சில பிரச்சனைலாம் வராது. ஓகே. ஏன்னா நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், அதனால இப்போ வந்து அந்த ஓகே. சமைக்கிறதுல நீங்க குட் ஆர் பேட்? பேட். கண்டிப்பா. நான் சமைச்சா நான் தான் சாப்பிடணும். இங்க யாராச்சும் வந்து சாப்பிட்ட விட வீட்டுக்கு வர மாட்டாங்க. பட் சமைச்சிருக்கீங்க? சமைச்சிருக்கேன். என்ன சமையல் அது? சாதம் ஆக்குவோம், சாம்பார், சாம்பார்னு சொல்லுவோம், சாம்பார் இருக்காது, புளிக்குழம்பு சொல்லுவோம், அது புளி போட்டுருக்க மாட்டேன். அதனால எனக்கு அந்த சமையல் பக்கம் ஜீரோ. சுச்சுவேஷன் ஆகும்போது நானே சமைச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. ஸோ பணம் சம்பாதிப்போம்ல, ஆனா அதை சேர்த்து வைக்கிறதுல நீங்க குட்டா பேடா? பேடா. சுத்தமா சேவிங்ஸ் இல்லையோ? நான் இல்லை, அது அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறதில்ல. என்னன்னா நம்ம சினிமாவில் இருக்கோம், நம்ம வந்து காசு என்ன சேர்த்துக்கலாம், செலவு பண்ணுறது நமக்காக சம்பாதிக்கணும், நம்ம செலவு பண்ணுறோம், அது என்னைக்கு தேவையோ அன்றைக்கி சேர்த்து வச்சுக்குவோம். இப்போதைக்கு நம்ம சேர்த்து வைக்க நேரம் இல்லை, நம்ம நிறையா நம்ம சர்வே பண்ணுறதுக்காண்டி நம்ம ஜெயிக்கணும் போது நம்ம முதலீடு பண்ணி தான்ன்றதுனால நான் அந்த விஷயத்தில் வந்து பேட் தான். இந்த வீட்டில் லைட் எரியல, டக்குன்னு வந்து தண்ணி வரல அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறதுல குட் ஆர் பேட்? நானே பார்த்துருவேன் எல்லாத்தையும். நீங்களே பார்த்துருவீங்க? ஆமாம், எதாவது கரண்ட் தண்ணி பிரச்சனை நானே பார்த்துருவேன். ஆளுக்காக வெயிட் பண்ண மாட்டேன். அது இல்லை, வயரிங் எல்லாம் எனக்கு தெரியும் கொஞ்சம், அதெல்லாம் நானே பார்த்துருவேன். இந்த ஃபோனில் வந்து அந்த பாஸ்வேர்டு போடுறது இதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுல நீங்க குட்டா பேடா? பேட் தான். எல்லாமே வச்சுக்க முடியாது, ஒரு சிலது வளர்ந்துருவேன், அதனால பேடு. திரும்ப நான் வந்து அட்ரஸ் கொடுத்து சரி பண்ணுவேன். இந்த அலாரம் அடிச்சா எந்திரிக்கிறதுல குட் ஆர் பேட்? ஏன்னா நிறைய பேர் அலாரம் அடிச்சு ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்குவாங்க. சரி, குட்டு தான். ஏன்னா அது அடிக்கிற மாதிரி எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா அது எப்போதான் 5 மணிக்கு அலாரம் வச்சு படுக்கும்போது எனக்கு மைண்டில் தூக்கம் வந்தாலும் அந்த 5 மணி ஓடிட்டே இருக்கும், அதனால கரெக்டாக 4:55 எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சு நான் வேலை பார்த்துருக்கும் போது அதை அடிக்கும், அப்புறமா போய் ஆரம்பிப்பேன். இப்போ உங்களுக்கு யாராவது அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அட்வைஸை ஏற்றுக்கிறதுல நீங்கள் குட்டா பேடா? குட் தான். ஏற்றுப்பீங்க? ஏற்றுப்பேன். சொல்கிற விஷயத்தில் நம்ம நல்லது அதிகமாக இருக்கும், நல்லா ஏற்றுக்கிட்டு நம்ம பண்ணும்போது சில விஷயம் நல்லது தான் நடக்கும். இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கரெக்டாக மேட்சாக வந்து இதுக்கு இந்த ஷூ போடணும் அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணுறதுல நீங்கள் குட் ஆர் பேட்? அது எப்பயுமே பிளான் தான் பண்ணுவேன். எங்கே போனாலுமே நல்லா பண்ணிட்டு போகணும், காஸ்டியூம் பண்ணிட்டு போகணுன்றதுல ரொம்ப நான் பார்த்து பண்ணுவேன். நீங்க தான் உங்களுக்கு செல்ஃப் டிசைனரா? செல்ஃபா என்ன வெளியே போனால் ரொம்ப நீட்டாக போகணும், அதுக்கு என்ன எந்த மாதிரி காஸ்டியூம் எடுக்கணும் அதை நான். ஓகே. சரி, இப்போ இந்த பேரம் பேசி வாங்குவாங்கல்ல, இந்த பார்கெயின்லாம் பண்ணுவாங்கல்ல, அதில் நீங்கள் குட்டா பேடா? பேட் தான். என்ன பேசுனோமோ அதை அப்படியே கொடுத்துருவேன், இல்லை எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். ஏன்னா அது எனக்குள்ள ஒரு விஷயம் வந்து பேரம் பேசி எது வாங்க வேண்டான்றது ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டு இருக்கேன், அது கண்டிப்பாக. சரி, இப்போ ஃபிட்னஸில் நீங்கள் குட்டா பேடா? இப்போ நம்ம சினிமாவில் இருக்கோம், நம்ம நடிக்கவும் செய்கிறோம் அப்படின்னா அந்த ஜாகிங் போகிறது, வாக்கிங் போகிறது, கரெக்டாக நம்ம பாடியை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணுறது, அதில் குட்டா பேடா? குட். ஒரு நாள் 2 டைம் ஜிம்மு போவேன், காலையில் ஈவினிங் போவேன். அதை சொல்லுவாங்க, 2 டைம் வராதிங்க, 1 டைம் வாங்க அப்படின்னாங்க. நான் ஆர்வம் வரல, நான் இல்லை 2 டைம் வருவேன் அப்படின்னு சொல்லி 2 டைமே போவேன். அவங்க திட்டுவாங்க, பரவாயில்லன்னு. அது ட்ரெயினர் இல்லாத போது மேலே அதை நான் கீழே பண்ணிட்டு ஓடி வந்துடுவேன். அதனால அதில் வந்து ரொம்ப ஆக்சுவலா ஜிம் போகாம ஏமாத்துறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இவர் வந்து 2 டைம் போறேன் அப்படிங்கிறாரு. அண்ட் இது கொஞ்சம் என்ன பண்ணுவீங்க? இந்த வாக்கிங் போறது, ஜாகிங் போறது, இல்ல ஃபுட் ஹேபிட்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு இது சாப்பிடணும் அது சாப்பிடணும் ரொம்ப கான்சியஸா இருப்பாங்கல்ல, ஃபிட்னஸ்க்காக வேற என்னென்ன பண்ணுவீங்க? ட்ரெயினர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் சாப்பிடுவேன், எக்ஸ்ட்ரா சாப்பிட மாட்டேன். எங்க போனாலுமே இந்த இதான் சாப்பிடுவாங்களா, பிரியாணி அது மட்டும் சாப்பிடுறது, அந்த மாதிரி எந்த ஐட்டம் நான் சாப்பிட மாட்டேன். என்ன இப்படி இருக்கு பண்ணுவாங்க, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டுவேன். நல்லா என்ன உடம்பு பாதுகாப்புல நான் நம்பர் 1 தான். பட் உங்களுக்கு எதை பார்த்தும் கிரேவிங்ஸ் வராதா சார்? இப்போ ஒரு ஸ்வீட்டை பார்க்குறோம், இல்லை வேற ஏதாவது டிஷ்ஷை பார்த்தோம், ஐயோ சாப்பிடணும் போல இருக்குமே, அப்படி கிரேவிங்ஸே வராதா சார்? ஆக்சுவலி அதை ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் உடம்பு தான் முக்கியம் அப்படின்றக்காண்டி அதை வராது, இப்போ சுத்தம் வராது. சூப்பர். ஸோ இதோட இந்த செக்மெண்ட் முடியுது, அப்படியே வச்சிருங்க அது. அண்ட் அப்கமிங்காக என்னென்ன ப்ராஜெக்ட் சார் இந்த வருஷம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் நாங்கள்? இப்போ வந்து காவட்டையை போயிட்டு இருக்கு, அதுவும் வந்துடும், விரைவில் வந்துடும். மேட்டுத்தெரு வந்துடும். 2மே வந்து நான் ஹீரோ நடிச்சு டேரக்ட் பண்ணி வர பண்ணி படம். ஒரு பேர் சொல்லாத 2 படங்கள் வந்து எடிட் போயிட்டு இருக்கு, அதுவும் இந்த இயர்ல வந்துடும். மொத்தம் 5 படம் இந்த இயர்ல இருக்கு. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அழகா யதார்த்தமா பதில் சொன்னீங்க. உங்களுடைய எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ சார். ஜெயா டிவி ரொம்ப நன்றி.